வணக்கம். நான் உங்கள் பிரசன்னா. உங்க வாழ்க்கையில உங்களோட எதிர்காலத்த பத்தி சொல்றதுக்கு உங்க கூடவே ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும்? உங்க வாழ்க்கையில வரப்போற கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களுக்கு சித்தரோ, கடவுளோ இறங்கி உங்களுக்கு பதில் சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒருத்தர தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர் பேரு அவினாசி சித்தர்ன்னு சொல்லுவோம். அவரோட குரு யாரு? அவரோட இயற்பெயர் என்ன? இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து இங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ கன்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். வாங்க பார்க்கலாம். இவரு தாங்க நான் சொன்ன அந்த சித்தர். அவினாசி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட பேரு சின்னசாமி. பேரு தான் சின்னசாமி. ஆனா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இவர் எல்லாருமே சித்தர் சித்தர்ன்னு தான் கூப்பிடுவாங்க. அவினாசி சித்தர்ன்னு கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட சித்தர்களோட அருள் பெற்ற ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம சித்தர் யுகம்ல பார்க்க போறோம். இவரை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தாலும் மீண்டும் இவரை பத்தி நான் பாக்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இது உங்களுக்கும் தேவையான ஒரு வீடியோவா இருக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு இவரை பத்தி பார்க்க போறோம். இந்த ஐயாவை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு இவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல சில பேர் நம்ம கூட பேசணும், அவங்களுக்கு நடந்ததை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல முதல்ல ராஜன்கிறவர் ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய குடும்ப நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இவரு படிப்படியா என்கிட்ட சொல்ல, அதெல்லாம் என் குடும்ப வாழ்க்கையில நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அடிமட்டத்துல ரொம்ப இதா இருந்தது. எனக்கு கொஞ்சம் உயர்த்தி குடுக்கறதுக்கு இவர்கிட்ட வர்றத பொறுத்து எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய பையன் கல்யாணத்து விஷயமா பேசினேன். கூடிய சீக்கிரம் உன்னுடைய பையன் ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சு உனக்கு அமையும்னு சொன்னாரு. அதுவும் அவருடைய தலைமையிலேயே நடந்தம்போது ஒரு முருகன் கோயில்ல வச்சு பண்ணணும்னு சொன்னாரு. அதே முருகன் கோயில்ல வச்சு அவருடைய தலைமையிலேயே நடத்தும்போது எனக்கு என் குடும்பமெல்லாம் ரொம்ப கடமைப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த நிகழ்ச்சியில இவர் போய் இப்படி முன்னாடி நின்றிருப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா, என்னுடைய குடும்ப நிகழ்ச்சியில 2 நாட்கள் அந்த அவருடைய குடும்ப நிகழ்ச்சியாவே காலையிலிருந்து மறுநாள் சாயந்தரத்து வரைக்கும் என் கூடயே இருந்து, அவளுடைய அவ்வளவு பிஸியா இருப்பாரு. ஆனா, என் குடும்ப நிகழ்ச்சிக்கு 2 நாள் என் கூடயே இருந்து, அவரு வீட்டு கல்யாணமா எல்லாத்தையும் அவரு எடுத்துக்கிட்டு, என் குடும்ப நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கப்புறம் என் குடும்பத்தில என்னுடைய மருமகளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் வந்துச்சு. குழந்தை பாக்கியம். அது திடீர்னு தவறிருச்சு. அப்ப ஐயாகிட்ட சொன்னேன், "ஐயா இந்த மாரி குழந்தை பாக்கியம் தவறிருச்சு. என்னங்க ஐயா பண்றதுன்னேன்." "கவலைப்படாத. இது போனாலும் சித்திரை மாசம் முடியறதுக்குள்ள உனக்கு மீண்டும் ஒரு நல்ல செய்தி வரும்ன்னு" சொன்னாரு. ஆனா இந்த சித்திரை மாசம் இப்ப பொறந்துருச்சு. இப்ப அந்த நல்ல செய்தி திரும்பவும் எங்களுக்கு அது கிடைச்சிருச்சு. என்னுடைய மருமகள் இப்போ மாசமா இருக்காங்க. ஆரோக்கியமா இருக்காங்க. டாக்டர்கள்லாம் சொல்றாங்க, போய் பார்க்கலாம். ஆனா ஐயா சொல்றாரு, அதுக்கு முன்னாடியே ஐயா சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த மாரி நல்லா விஷயங்கள் நடந்துச்சுன்னு. அதே மாரி என்னுடைய சின்ன பையன், அவருடைய படிப்ப பத்தி ரொம்ப கவலைப்பட்டேன். "நீ கவலைப்பட வேண்டாம். உன் பையன் நல்ல நிலைமைக்கு வருவான். நல்லா படிச்சு உங்கள காப்பாத்துவானாங்க." உண்மையிலேயே அவர் சொன்ன வார்த்தைகள், இன்னைக்கு என் பையன் எங்க குடும்பத்தையே காப்பாத்துறான். எங்களுக்கு அவருடைய பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாம, நல்லா பார்த்து பல உயிர்கள காப்பாத்த வேண்டிய சூழ்நிலையில ஒரு வேலையில இருக்கான். அடுத்து வரப்போறார் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன சொல்றாருன்னா, இவருக்கு ஒரு கஷ்டங்கள் இவங்க குடும்பத்துல ஒரு கஷ்டம் இருக்கிறப்போ துடையூர் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு கோவில் பத்தி சொல்லியிருக்காரு. அது சித்தரியாவுக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது. கேட்டப்போ நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எப்பப்போ அண்ணங்கிட்ட நம்ம மீட் பண்ண வர்றோமோ, அப்ப அண்ணன் நம்மள கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுவார். அதாவது அண்ணன் உருவத்துல இருந்து சித்தர்கள் சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலெல்லாம் எங்க இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஈவன் நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணா கூட நம்மளால வி கான்ட் ஃபைண்ட் அந்த கோயில் நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அண்ணங்கிட்ட அருள்வாக்கு சொல்லி முடிச்சதுக்கப்புறம், "அண்ணா இந்த கோயில் எங்கெங்கன்னா இருக்குதுன்னா, சரவணாது நீ தான் கண்டுபிடிச்சுக்கோன்னு எனக்கு தெரியாது" அப்படிம்பாரு. ஸோ அதுல உதாரணம் பார்த்தீங்கன்னா, திருச்சிக்கு பக்கத்துல துடையூர்னு ஒரு கோயில். அது பல 100 ஆண்டு பழமையான கோயில். அந்த கோயிலுக்கு நாங்க போயிட்டு எங்களோட வேண்டுதல் சிறப்பா நிறைவேறுச்சு. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்து அதை அங்க போய் நிறைவேறுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த கோயில் நல்லா ஃபேமஸ் ஆயிட்டு வருது. இந்த மாதிரி நிறைய கோயில் சித்தர்கள் மூலமா, அண்ணனோட அருள் வாக்குல சித்தர்கள் மூலமா இது ஒவ்வொன்றும் வெளியில வந்துட்டே இருக்கு.
நிறைய கோயில் வந்துட்டு நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க கேட்டு வந்த அந்த கஷ்டம் தீரவும் இவங்க வீட்ல அவங்க அன்னைக்கு வந்து பிரெக்னென்ட் ஆகி குழந்தை வந்து சரியில்லை, அதை அபார்ட் பண்ணிடலாம்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா இவரை கேக்குறப்போ அபார்ட் கிடையாது, அந்த குழந்தை பிறக்கும், நான் சொல்ற அடையாளத்தோட அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்த விஷயத்த இவர் ரொம்ப ஹாப்பியா நம்ம கூட ஷேர் பண்றாரு. அது என்னன்னு பாத்துட்டு வாங்களேன். எங்க அண்ணனுக்கு மேரேஜ் முடிஞ்சு அண்ணி வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இந்த பேபி வேண்டாம், கொஞ்சம் இன்கம்ஃபர்டபுளா இருக்கு, இது அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அப்போ எங்க குடும்பத்துல வந்து அதுதான் முதல் குழந்தை. ஸோ அண்ணங்கிட்ட வந்து கேட்கும்போது யாரு சொன்னாங்க, கண்டிப்பா இந்த தேதியில இந்த நட்சத்திரத்துல இந்த புள்ள பிறப்பான், இதுக்கு உதாரணம் வந்து ஒரு அடையாளம் சொன்னார். காதுல வந்து ஒரு தழும்பு இருக்கு, தழும்பு மாதிரி ஒரு மச்சம் அந்த மாதிரி இருக்கும், இதுதான் அடையாளம், கண்டிப்பா அந்த டேட்ல பிறப்பாங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா இறைவன் மேல பாரத்தை போட்டு நாங்களும் டிராவல் பண்ணோம். அண்ணன் சொன்ன மாதிரி அதே நாள்ல எங்க வீட்டுக்கு வந்து மகாலட்சுமியா பிறந்தான். பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய மாறுதல் எங்க குடும்பத்துக்குள்ள எல்லாமே அந்த மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி பையன் பிறக்கும் போதும் அதே மாதிரி சொன்னார், முதுகுல மச்சத்தோட பிறப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி இனியொரு பொண்ணு பிறக்கும் போதும் அதே மாதிரி சொன்னார். எல்லாம் சொன்ன மாதிரி அப்படியே நடந்துச்சு. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் மிஸ்மரைசிங். இது இது எப்படி அப்படின்னு சொல்லல. அண்ணனை பொறுத்தவரை எனக்கு தெரியாது சரவணா, சித்தர் வந்து என்னை வழி நடத்துறாங்க, நான் சொல்றேன் அப்படிம்பாரு. ஸோ இந்த மாதிரி எங்க குடும்பத்துக்குள்ள எல்லா வகையிலையும் அண்ணன் வந்து ரொம்ப ஒரு சித்தர்கள் அப்படிங்கிறதை தாண்டி எங்க ஃபேமிலியில ஒருத்தரா வந்து அண்ணன் வழி நடத்திட்டு வர்றாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். அடுத்து சாந்தகுமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இவரு கண்டினியூவா தொழில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கப்போ நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கு. அந்த தொழில் இன்னைக்கு நல்லபடியா நடக்கிறதுக்கு சித்தர் ஐயா தான் காரணம் அப்படிங்கறத அவ்வளவு பெருமையா சொல்றாரு. அதை நீங்களே பாத்துட்டு வாங்களேன். அண்ணன் பொண்ணுக்கு ஒரு வரன் வந்தது. அதுக்கு ஒரு நல்ல விதமா எடுத்து சொன்னாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்த மாப்பிள்ள தான் வருவாங்க, கிடைப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணுக்கு அதே மாதிரி அதே வெளிநாட்டு வாழ்க்கை தான். அவங்க வந்து வெளிநாட்டுல நல்லபடியா இருந்து செட்டில் ஆகி 2 குழந்தையோட இருக்கிறாங்க. சின்ன பொண்ணுக்கு அப்படித்தான் சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க பொண்ணுக்கு அதுவும் நல்லபடியா சில பிரச்சனைகளா உருவாகி திருப்பி ஒன்று சேர்ந்து இப்ப நல்லா இருக்கிறாங்க. எங்க நண்பர் ஒருத்தர் பெங்களூர்ல பத்திகம் பண்ணி வச்சிருக்காரு. அவருக்கு வந்து நான் எனக்கு நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி, நான் பிரிட்டானியா பிஸ்கட் எடுத்து பண்றப்போ நிறைய சிக்கல் இருந்தது. அதையெல்லாம் எப்படி பண்ணணும், தீர்த்து வைக்கணும்னு சொல்லி என் சின்ன பையனுக்கு அதை உருவாக்கி கொடுத்தாங்க. நல்லபடியா அது வந்துகிட்டு இருக்கு. அதை கேட்டு என் பத்திகமணிக்காரர் ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து ஐயாவை பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு இன்னென்ன மாதிரி வெளிநாட்டுல இருந்து முதலீடெல்லாம் வரும், அது மூலியமா நீ பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த பையனுக்கு வந்திருக்கு. அந்த அம்மாவுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. இந்த கோயிலுக்கு போனால் உன் உடல்நிலை சரியாகுன்னு சொன்னாங்க. அவங்க போயிட்டு வந்து இப்போ சரியாயிட்டாங்க. கண்ணின் பிறகு நன்றி சொல்கிறாங்க. அவரும் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்தி பல தோல்விகளை சந்தித்து கீழே போயிட்டாங்க. பழையபடி இப்போ ஐயா வந்து பார்த்துட்டு மேற்கொண்டு நல்ல முயற்சி பண்ணி இன்னைக்கு பல தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு உண்டான செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இதிலிருந்து ஐயா வந்து சந்திச்சு அதை முறைப்படி செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், வாழ்க்கை சுபிட்சம் கிடைக்கும்னு இதுல இருந்து தெரியுது. இவங்க ரம்யா, இவங்களும் அவினாசில தான் இருக்காங்க. இவங்க என்னன்னா இவங்களோட குழந்தை பிறக்கிறதுல சில விஷயங்கள் ப்ராப்ளமா இருக்கவும் இவர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. கன்சல்ட் பண்றப்போ சொல்லியிருக்காரு, குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல, குழந்தை கையில ஒரு அடையாளத்தோட பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் பொண்ணு வந்து பிறக்கும்போது ஐயா வந்து மச்சத்தோட பிறப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து ரைட் சைடுல கையில வந்து பச்சை மச்சம் இருக்கும். ஐயா சொன்ன மாதிரி இருக்குது. இப்ப வரைக்கும் நாங்க நம்பிக்கையா இருக்கிறோம். பிசினஸ்லயும் சரி, ஐயா வந்து ரொம்ப முடியலீங்க அப்படின்னு சொல்லி வந்தோம்னா, ஐயா வந்து கோயிலுக்கு போங்க, எல்லாம் ரெடி ஆயிரும், நீங்க வீட்டுக்கு போனோடனே எல்லாமே கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாரு. அதே மாதிரி சொன்னா 10 நாள் 15 நாள் டைம் சொல்லுவாரு. அதே மாதிரி எங்களுக்கு எல்லாமே திருப்புமுனையும் மாத்த கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் ஓகேங்க. இவங்க எல்லாம் நம்ம ஊரு ஐயாவை பத்தி கேட்டு வந்துட்டாங்க. கர்நாடகால இருந்து ஒரு லேடி வந்து ஐயாவை பார்த்து அவர் மூலியமா அடைஞ்ச பலனை வந்து இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா சொல்லும் போது அது கேட்கிறப்போ நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஓம் நம சிவாயா. நாங்க ஆக்சுவலா கர்நாடகால இருந்து 2006 இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தோங்க. வந்து மிகப்பெரிய ஏமாற்றங்கள், எங்களுக்கு வாழ்க்கையில நிறைய ஏமாற்றம் வந்துச்சு. ஐயாவே அது வரைக்கும் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு யாரும் அறிமுகப்படுத்தல.
2017 ரொம்ப மனசு கெட்டு நான் என்னோட குலதெய்வ கோயில்ல போய் அழுது நான் வேண்டுற போது ஒரு ருத்ராசம் போட்ட எங்க பெரியப்பா ஒருத்தர் வந்து பழனியாண்டவர் கோயில்ல, ஐயா போய் பாருங்கம்மா, உங்களுக்கு அம்மா சொல்றாங்க, நீ அங்க போய் பாரு, உனக்கு எல்லாமே நல்லது நடக்குன்னு எங்க பெரியப்பா ஒருத்தர் ருத்ராசம் போட்டு ஒரு ஆன்மீகவாதி சொன்னாரு. அப்ப வந்து நாங்க பழனியாண்டவர் கோயில்ல போய் அவர் முதல்ல பாக்குறப்போ ஒரு 50 பேர் நின்று இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 பேர்த்துக்கு அருள்வாக்கு சொன்னாரு. 3வதா நாங்க வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு வெள்ளியில வேல் கொடுக்கறோம்னு வேண்டி இருந்தோம். எங்க குடும்பத்துல 4 பேர்த்த தவிர வேற யாருக்குமே அது தெரியாது. ஐயா கூப்பிட்டு முருகனுக்கு வேல் கொடுக்கறன்னு வேணுவங்க யாரு வாங்கன்னு கூப்பிட்டாரு எங்களையவே. எங்களுக்கு புரியல. திருச்செந்தூருக்கு வேல் கொடுக்கறன்னு வேணுவங்க யாருன்னு கூப்பிட்டாரு. அப்ப போய் முன்னாடி நின்னு ஆசீர்வாதம் வாங்கினோம். வேல் கொடுக்கறன்னு வேண்டியிருந்தீங்களா? ஆமான்னு சொல்லியிருந்தோம். நீங்க ஃபர்ஸ்ட் வேல் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நினைச்சது நடக்கும்னாரு. அதே மாதிரி வேல் கொடுத்துட்டு வந்தோம். அப்புறம் எனக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி கனவுல சாய்பாபா சாமி வந்து கடலை மிட்டாய் கேட்டாரு. நான் வந்து வாங்கி ஃப்ரிட்ஜ் மேல வச்சுட்டு சாமி பூஜை ரூம்ல இருக்கிறாரு. நான் தரல. உனக்கு கடலை மிட்டாய் கேட்டாரு, நீ ஏன் தரலின்னு என்னை கேட்டாரு ஐயா. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே நாங்க அசந்துட்டோம். அப்புறம் பார்த்தா அதே மாதிரி நாங்க அப்புறம் ஏன் ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருக்கிறியாருன்னு அவரு கேட்டாரு. அப்புறம் சரி இனிமேல் வைக்கிறேங்க ஐயான்னு சொல்லிட்டோம். திருச்செந்தூர் போனா கடல்ல குளிச்சுட்டு நாளிக்கிணத்துல குளிச்சுட்டு தரிசனம் பண்ணுனீங்கன்னா முன் செய்த பாவங்கள் எல்லாமே நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம்னு சொன்னாரு. அதே மாதிரி நாங்க இப்ப ஃபாலோ பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். வேல் கொடுத்துட்டு அப்புறம் என் மக வந்து ஸ்ரீராம ஜெயம் புக்ல எழுதி இருந்தாங்க. ஒரு புக் எழுதிட்டு ஒரு புக்கு குறையா எழுதி வச்சிருந்தாங்க. அவர் கேட்டாரு, ஏன் பாதி புக்கு எழுதி வச்சுட்டு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு வந்து இல்ல எழுதலைனதுக்கு, நீ நாமக்கல் ஆஞ்சநேயர் நினைச்சு நீ வேண்டி எழுதியிருக்கிற, எழுதி கொண்டு போய் நீ நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில்ல தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உனக்கு நினைச்சது நடக்கும்னாரு. அதே மாதிரி நாங்க பண்ணினோம். அப்பவே அடுத்து அவர் சொல்ல ஃபாலோ பண்ணணும் நாங்க. அப்புறம் என் மகன் வந்து பழனி போயிட்டு வரும்போது ஒரு டைம் மலை மேல அவன் உட்காரவே இல்லை. ஏன் நீ போய் உட்கார்றதுக்கு உனக்கு இடம் இல்லையா? நீ உட்கார்ந்துட்டு போகர் சித்தரை விட்டு உட்கார்ந்து வரலாம் இல்லோன்னு கேட்டாரு. அதுல இருந்து அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி நாங்க இப்ப ஃபாலோ பண்றதுனால நாங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்த உடனே என் மகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சது. பிசினஸ் ஓரளவுக்கு நாங்க ரொம்ப இதா இருக்கிறப்போ பிசினஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப் ஆகி எங்களுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கறதுக்கு ஆரம்பிச்சது. ஒவ்வொன்னா எதுனாலும் நாங்க ஐயாவை கேட்காம நாங்க எதுவும் முடிவெடுக்கிறது இல்லை. எங்க வீட்டுல எங்க குடும்பமே ஒரு கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது நம்ம எப்பயுமே வீட்டுல நினைச்சிட்டு இருப்போம், சரி காசு பணம் இருக்கு, எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத நினைப்போம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை நம்மளால சில நேரங்கள்ல புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி நேரங்கள்ல தான் ஐயா மாதிரியான சித்தர்கள் உள்ள வரும்போது நம்ம வீட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஹிடன் சீக்ரெட்ஸ் எல்லாமே வெளியில வர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம பார்க்க போறவருக்கு நடந்திருக்கு. ஐயா வந்து சமீப காலமா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாருங்க. வீட்டுக்கு வர்றப்ப பார்த்தோம்னா எங்க வீட்டுல எல்லாரும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட மனைவி வந்து கொஞ்சம் உடல் சரியில்லாம டெய்லி ஆஃபீஸ்க்குலாம் வரமாட்டாங்க. வாரத்துல 1 நாள் 2 நாள் தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்ப ஐயா வந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க டெய்லி ஆஃபீஸ் வந்துடுறாங்க. முதல்ல இருந்தது கூட 2 மடங்கு எனர்ஜியா வேலை செய்யறாங்க. ஐயா சொன்னது கோயிலுக்கு போயிட்டு வாங்க, திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இதுதான் சொன்னாரு. ஒரு முறை நாங்க போயிட்டு வந்தோம், அவ்வளவு பயனுது. வழிகாட்டுறதுக்கு தான் இன்னைக்கு நம்மளுக்கு உலகத்துல ஆள் கம்மியா இருக்குது. ஐயா வந்து எங்களுக்கு வந்து நாங்க சித்தர் அப்படிதான் கூப்பிடுவோம். ஐயா பேரும் கூட சொல்ல மாட்டோம், சித்தர் சாமி அப்படின்னு தான் சொல்லுவோம். சொன்னதுக்கு அப்புறம் இப்ப எங்க குடும்பத்துல என் மனைவி டெய்லி ஆபீஸ் வந்து அவ்வளவு வேலையை பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி மக வந்து படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆபீஸ் வர்றதுக்கு கொஞ்சம் தடையா இருந்துச்சு. சாமி வந்துட்டு வந்தோடனே அவ்வளவு மாற்றங்கள் எங்க வீட்டுல ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி எங்க நிறுவனத்துல பெரிய பெரிய பதவியில் இருந்தவங்க எல்லாம் சரியில்லாம இருந்தாங்க. சாமி வந்தப்பவே சொன்னாங்க, ஆபீஸ்க்குள்ள வந்தப்போ நிறைய வந்து எண்ணங்கள் சரியில்லாதவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் விரைவா வெளியேறிடுவாங்கன்னு சொன்னாங்க. சாமி சொல்லி பாத்தீங்கன்னா அந்த 60 நாள்லயே அவ்வளவு மாற்றங்கள் நடந்துச்சு. இப்ப ஆபீஸ்க்குள்ளேயோ எங்க வீட்லயோ அவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கிறதுக்கு சாமியோட ஆசீர்வாதமும் அனுகூலம் தான் காரணம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் 2-3 நாளைக்கு ஒருக்கா சாமியை கூப்பிடுவாங்க. இது நடந்துச்சா, இது இப்படி போயிட்டு வாங்க அப்படிம்பாரு, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாமி வந்து எங்களுக்கு அவ்வளவு பல விதத்துல வழிகாட்டுறாங்க. அவர் சொல்றது எல்லாமே பாசிட்டிவா இருக்குது. எங்களுடைய நெகட்டிவ் எல்லாமே உள் வாங்கிட்டு பாசிட்டிவுக்கு அதிகமா வழிகாட்டுறாரு. இப்ப நாங்க நிறைய பேருக்கு காட்டினவங்க அவ்வளவு பேருக்குமே சாமினால அவ்வளவு ஒரு அனுகூலம் கிடைஞ்சிருக்குது. கடவுள் கூட நம்ம நேரா பேச முடியாது. நாங்க வந்து சாமின்னு தான் நாங்க கூப்பிடுவோம். கடவுள் மாதிரி தான் நாங்க இது பண்ணிட்டு அவங்க சொல்றது எல்லாத்தையுமே ஏற்றுட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கையிலுமே எங்க தொழிலையும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது நட்ராஜ் அப்படிங்கிறவர்.
இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா 1000 வருஷம் பழமையான ஒரு கோவில் ஒண்ணு இவங்க ஊர்ல இருந்திருக்கு. அந்த கோவில வந்து இவங்க யாருமே எடுத்து செய்யறதுக்கு முற்படல. இவர் ஊர் தலைவரா இருக்கிறதுனால நம்ம ஐயா போய் இவரை பார்த்து இந்த கோவில எடுத்து செய்யுங்க அப்படிங்கிறப்போ என்கிட்ட அவ்வளவு காசு இல்லைன்னு சொல்லும்போது நீங்க எடுத்து செய்யுங்க நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கோவில் கிட்ட இருக்கிற ஊத்து, அங்க இருந்த பழைய கால சிம்மாசனம், சிம்ம வாகனம் இது எல்லாத்தையுமே ஐயா எங்க இருக்குன்றத தெரிஞ்சு அவங்களுக்கு சொல்லி காமிச்சு அதை எடுத்து இன்னைக்கு அந்த கோவில் வந்து ரொம்ப புகழ்ச்சி பெற்று போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத இவரு சொல்லும்போது அந்த கோவிலுக்கு எனக்கே போகணும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துங்க 2011 நான் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிற போது சாமி எங்க ஊர்ல வந்து எங்க மாமா ரங்கசாமி சாமி, ராஜன் அண்ணா, சரஸ்வதி பாபு இவங்க எல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து சாமியை அறிமுகப்படுத்தினாங்க. சாமி வந்த உடனே கோயில்ல கால் வச்சுட்டு இந்த கோயில் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னாரு. ரொம்ப ஆயிரக்கணக்கான பழமையான பழனியாண்டவர் திருக்கோயிலுங்க. இப்போ கோயில் வேலையை ஆரம்பிங்கனாரு. சாமி ஆரம்பிக்கிறதுக்கு அவ்வளோ பட்ஜெட் எல்லாம் எங்க வீட்டு இல்லை அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, கோயில் வேலையை ஆரம்பிங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அதே மாதிரி சாமி வந்து ஆரம்பிச்சு அடிக்கல் நாட்டி கொடுத்தாரு. சாமி பாலாயனம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் கீழே வந்தாரு. இங்க வந்து ஒரு ஊத்து இருக்குது, அந்த ஊத்துல வந்து எடுத்துதான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னாரு. சாமி ஊத்து எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு. அப்புறம் அவர் ஒரு இடத்துல போய் கூட்டிட்டு போய் அங்க கால் வச்சு காட்டினாரு. அப்புறம் அங்க தோண்டுங்க 10 அடியில் தண்ணி வருனாரு. அதே மாதிரி தோண்டணும், 10 அடியிலேயே தண்ணி வந்ததுங்க. நல்லா வந்து ட்ரை சீசன்லயும் இன்னைக்கும் அந்த ஊத்துல தண்ணி வத்துறது இல்லை. அந்த ஊத்துல இருந்து எடுத்து பழனி ஆண்டவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அங்க பக்கத்துல வந்து சிம்மாசனம், குதிரை வாகனம், சிம்ம வாகனம், சர்ப்போ இதெல்லாம் இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் அதே மாதிரி வந்து நாங்க தொலைவி பார்த்தோம், ஒரு புதர்ல இதெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் வந்து கோயில் வந்து நாங்க ரொம்ப சிரமப்படணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வேலையை ஆரம்பிக்கினாரு. அதே மாதிரி வந்து சாமி நிறைய அந்த கோயிலுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து நாங்க இந்த அளவு கோயில் வளருமான்னு நாங்க நினைச்சே பார்க்கல. ரொம்ப அருமையா இன்னைக்கு வந்து நிறைய பக்தர்கள் வர்றாங்க. கோயில் அருமையா கட்டி முடிச்சிருக்கோம் சாமியோட தயவுல. அதே மாதிரி வந்து எங்க பர்சனல் லைஃப்லன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த கோயில் வேலை நடந்துட்டு இருக்கிற போது ஒரு சிற்பிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப துடிச்சாப்புல. அப்புறம் சாமி இருந்தாலும் நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறவர்களே சாமியை பாதையில கூப்பிட்டாங்க. எங்கேயும் அர்ஜென்ட் எங்கேயும் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னாரு. இல்லைங்க சாமி, சிற்பிக்கு ஹார்ட் அட்டாக்கு, நாங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னாரு. இல்ல ஒண்ணு இல்ல, ஒரு 4 பூண்டு கொடுத்து தண்ணி கொடுத்து கூட்டிட்டு வாங்க, ஹார்ட் அட்டாக் எல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னாரு. இருந்தாலும் நான் வந்து சிற்பி கதறாருன்னு சொல்லி கூட்டிட்டு போனோம். காலப்பட்டி தாண்டினோடனே பயங்கரமான ஆக்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு அடி, அவரு தப்பிச்சிட்டாரு. மறுபடியும் அங்கிருந்து வேற ஒருத்தர் எங்களை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாரு. எனக்கு மட்டும் தான் மண்டையில காய டிச் பண்ணாங்க. அவருக்கு அங்க போய் எல்லாம் ECG எடுத்து பார்த்தா ஒண்ணும் இல்லை, நார்மல் ஆயிடுச்சு. அதனால வந்து சாமி சொல்றதை கேட்காம நாங்க போனதுனால அவர் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாரு. இருந்தாலும் நாங்க கேட்காம போனதுனால அங்க வந்து அவருக்கு போய் அங்க செக் பண்ற போது ஹார்ட் அட்டாக் அதெல்லாம் எதுவுமே இல்லை, நார்மல் ஆயிட்டாரு. அப்புறம் வந்துட்டோம். அதே மாதிரி ஒவ்வொரு எங்க பர்சனல் லைஃப்லயுமே இன்னைக்குமே அவர் கேட்டுதான் நாங்க எல்லாம் முடிவு எடுக்கிறோம். அவரு அட்வைஸ்ல வந்து நாங்க இன்னைக்கு நல்ல விதமா நல்லா இருக்கோம். வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு குருன்னு ஒருத்தர் இருக்கணும். குருவை நாம தேடி போனோம், குரு நம்மளை தேடி வரமாட்டாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு குருவை இவர் தேடி வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கறத, இவரு தான் என்னோட குருன்றத இவர் சொல்லிக்கிறதுல அவ்வளவு பெருமையா இருக்காரு. சோ அப்படிப்பட்ட ஒரு சித்தரை நான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கேன்றத உங்களுக்கு ரொம்ப பெருமையா சொல்றேன். நீங்க பாத்துட்டு வாங்க இவரோட குரு என்ன செஞ்சிருக்காரு இவருக்கு. ஒரு ரொம்ப ஒரு அதிதீவிரமான பிரச்சனையில என்னோட சம்பாத்தியத்திலேயே அடி வாங்கி எனக்கு ஒரு ரொம்ப சிரமத்துல இருந்தேன் நான். அப்ப எங்க அண்ணா மூலியமா எனக்கு வந்து நம்ம ஐயாவை பத்தி தெரிய வந்துச்சு. அப்ப நாங்க முதல்ல ஐயாவை வந்து பாக்குறோம். ஐயா வந்து பார்த்தப்பவே நாங்க எதுவுமே எங்களை பத்தி சொல்லவே இல்லை. ஐயாவே எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நான் எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணேன், எதனால என்ன தவறு நடந்துச்சுன்னு எல்லாமே எனக்கு ஐயாவே எடுத்து சொன்னாங்க. கண்டிப்பா உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, உனக்கு கண்டிப்பா வந்து நீ நினைச்சது நடக்கும், தைரியமா போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி எனக்கு எல்லாமே நல்லா நடந்துச்சுங்க. நான் அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வந்தேன் அப்படின்னே தெரியல, ஈஸியா வந்துட்டேன். எனக்கு வந்து குருவாயூர் போயிட்டு இடைக்கிட தானம் கொடுத்துட்டு வர சொன்னாருங்க, அதை பண்ணோம். அப்புறம் காஞ்சி மகா பெரியவருக்கு உனக்கு என்ன சம்மந்தம்னு ஐயா என்கிட்ட கேட்டாரு. அதே மாதிரி நாங்க காஞ்சிபுரம் போய் சங்கராச்சாரியர் கும்பிட்டுங்க, அங்கிருந்து மகேந்திரமங்கலம் போக சொன்னாங்க, அங்கேயும் போயிட்டு வந்தோம். எங்களுக்கு ஐயா மூலியமா எங்களுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீக குருவா நாங்க ஐயாவை ஏத்துக்கிட்டோங்க. நாங்க இப்போ வர ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவலி நான் வந்து யதார்த்தமா ஐயாவை பார்க்க வந்து இன்னைக்கு ஐயாவுக்கு நன்றி தெரிவிக்க தான் நான் வந்தேன். ஏன்னா எனக்கு முந்தானத்து தான் எல்லா பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்தேங்க. எனக்கு ஐயா மேல நீங்க வந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு நல்ல ஒரு குரு வேணும், ஒரு வழிகாட்டல் வேணும்னா நம்ம ஐயாவை நம்ம என்னைக்குமே நம்ம வந்து அதுக்கு கடமைப்பட்டு ஐயாவுக்கு நம்ம இருக்கணுங்க. இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு எல்லாருக்குமே கஷ்டம், அவ்வளவு கஷ்டங்கள். என்ன பண்ணாலும் நம்மளால பிழைக்க முடியாத ஒரு
ரேஞ்சில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கடன் தொல்லை, அது இது, நோய், வம்பு எல்லாமே போய்கிட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்டு ரொம்ப நெருக்கடியா இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு என்ன தோணும்? தற்கொலை எண்ணம் தான் தோணும். அப்படி ஒருத்தருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்த ஒருத்தரை இன்னைக்கு காப்பாத்தி கொண்டு வந்து ரொம்ப நல்ல நிலைமையில வச்சிருக்காரு. நான் உயிரோட இருக்க காரணமே ஐயா தான் அப்படின்னு இங்க ஒருத்தர் சொல்றாரு. நான் இன்னைக்கு வந்து உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு ஐயா தான் மெயினான காரணம். என்னன்னா, எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நான் வரப்ப பாத்தீங்கன்னா, நான் அப்பவே ஒரு 2 கோடி ரூபாய் கடன், உடல்ல நிறைய பிரச்சனை, மன ரீதியா நிறைய பிரச்சனை அப்படிங்கிற ஒரு இதோட வேற ஒருத்தர் தான் வந்தாங்க. அவங்க கூட நான் சும்மா அவங்க கூட சும்மா நான் யதார்த்தமா வந்தேன். இப்போ வந்தப்ப என்னை பார்த்து, ஐயா செத்து போயிட்டீங்கன்னா எல்லாமே சரியா போயிருமா அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் எப்படா இவர் இப்படி சொல்றாருன்னு கேட்டேன். ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கு போய் செத்து போறேன்னு நினைக்கிறேன், நீ என்ன பைத்தியமா? அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், நீ தானே பண்ண, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கை வந்து அன்னைக்கு ஐயா வந்து பார்க்கலைன்னா அன்னைக்கு நைட் நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு நைட் நான் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தேன். குழந்தை இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஒரு டாக்டர்கிட்ட போவோம், ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்போம், விதவிதமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுப்போம் டாக்டர்கிட்ட போய். ஆனா டாக்டருக்கே குழந்தை இல்லைன்னு ஐயா கிட்ட வந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதை இவர் சொல்றாரு, நீங்க பாருங்களேன். என்னோட ஃப்ரெண்ட் 2 டாக்டர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. 43 வயசு வரைக்கும் அவங்களும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் போய் பார்த்தாங்க, குழந்தை இல்லை. ஆனா இங்க ஐயாட்ட கூட்டிட்டு வந்து ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் தான் கொடுத்தாரு, இது சாப்பிட்டீங்கன்னா சரியாயிரும்னு. அவங்களுக்கு குழந்தை வந்தது. அதே மாதிரி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. இப்போ ஒருத்தருக்கு வந்து கிட்னில பெரிய பிரச்சனை இருக்கு, இங்க நிறைய டாக்டர்ஸ் வந்து அவரை சார்ட் அவுட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்தேன். அப்ப இங்க கூட்டிட்டு வந்தப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பெல்லாம் சரியாச்சு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்க நிறைய இங்க ஐயாட்ட வர ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய இது மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேர் வருவாங்க. அவங்ககிட்ட எல்லாம் இது மாதிரி திருமணம் ஆகாதவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 43 வயசுல எனக்கு தெரிஞ்சு ஒரு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்களா இருந்து திருமணம் ஆகாம இருந்திருக்காங்க. இங்க வந்துட்டு போய் திருமணம் ஆயிருக்கு. இங்க யாரா இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த எலுமிச்சம்பழமும் பூவும் மட்டும்தான் இங்க பேசும். அவர் வந்து இப்ப இங்க இருக்கிறவங்க இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கனடால இருந்தாரு. கனடால அவங்களுக்கு குழந்தை இல்லாததுக்காக ஃபோன் பண்ணி பேசுறதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து பக்கத்து வீட்டுல ஏதோ கறி மாமிசம் சமைச்சிருந்திருக்காங்க. அந்த நாத்தை இங்க பயங்கரமா நாத்த வருது, அந்த பொண்ணு அந்த சைடு வந்து பேசுறதுன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் அப்படியே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. இங்க இருக்கிற பிரச்சனையும் இல்ல, உலகத்துல எந்த இடத்துல என்ன யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஐயா தெளிவா சொல்லுவாங்க. இங்க என்னன்னா ஒரே ஒரு விஷயம், ஐயா சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணா சரி, வேற எதுவுமே கிடையாது. அடுத்து நமக்கு தற்கொலை எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்கணும், யாரு கண்ணுக்கு தெரியாம போயிடணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம அந்த சூசைடுக்கான விஷயத்த செய்ய ஆரம்பிப்போம். ஆனா சூசைட் பண்ணிக்க போன ஒருத்தர் எங்க இருக்காரு, எங்க விழுந்து சூசைட் பண்ணிக்க போறாரு, எப்போ போறாரு, இன்னும் எத்தனை நேரத்துல அவர் வந்து சூசைட் பண்ணிக்க போறாருங்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி அந்த குடும்பத்தை அலர்ட் பண்ணி அவரை காப்பாத்தி கொண்டு வந்து இன்னைக்கு உயிரோட வச்சிருக்காருங்கிறத இவரு நமக்கு சொல்லும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. என்னோட மாமனாருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, கிரிட்டிக்கலா இருந்தது. ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் நானு. சரி போறதுக்கு முன்னாடி ஐயா கூட கேட்டலாம்னு சொல்லி போட்டு ஃபோன் பண்ணி கேட்கறேன் நானு, இந்த மாதிரி வந்து மாமனாருக்கு உடம்பு சரியில்லைங்க. அவர் ஒன்றும் பயப்படாத, போயிட்டு 2 நாள் திரும்பி வீட்டுக்கு வந்துடலாம், நார்மலா இருக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க. அவர் அதே மாதிரி 2 நாள்ல நாங்க போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். அதே மாதிரி என்னோட அம்மாவுக்கு ஒரு இன்சிடென்ட், ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம். சரி ஐயாக்கு ஃபோன், நான் இந்த மாதிரி சூழ்நிலை வந்து அர்ஜென்ட்டாக ஐயாக்கு நான் ஃபோன் பண்ணி தான் கேட்பேன். நான் சாமி கிட்டங்க, சாமி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டங்காட்டி சாமி என்ன சொன்னாரு, ஒரு பிரச்சனை இல்லை, நார்மல் ப்ராப்ளம் இருக்கு, நீங்க போயிட்டு ஒரு 2 நாள் திரும்பி வந்துட்டு சொன்னாரு. அதே மாதிரி உடம்பு கியூர் ஆகி திரும்பி வந்துட்டுங்க. என்னோட சன் வந்து காலேஜில் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்து ட்ரை பண்ணிருக்கேன். அப்போ கோவிட் டைம் சமயத்தில் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. நான் சாமி கிட்ட கேட்டங்காட்டிக்கு நீங்க ஒன்றும் பயப்படாத, மெரிட்ல வந்து நாளை காலேஜ் போவோன்னு சொன்னாருங்க. அதே மாதிரி அவன் வந்து மெரிட்ல வந்து நாளை காலேஜ் போன அப்படிங்க. இப்போ கோர்ஸ் முடிச்சிட்ட பையன், கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ வந்து ஐடி ஃபீல்டு ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது. சாமி இது மாதிரி வேலை ப்ராப்ளம்ஸ் கேட்டங்காட்டிக்கு நல்ல கம்பெனியில் பேசாமன்னு சொன்னார். அதே மாதிரி டிசிஎஸ்ல பிளேஸ் இருக்க பையன். அதுக்கு எல்லாமே காரணம் சித்தரையா சாமி தான். இன்னொரு இன்சிடென்ட் சொல்லியிருந்தானுங்க. நான் வந்து பழனியாண்டவர் கோயிலில் காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போயிடுவேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து கோயிலில் காலை 8 மணிக்கு வேலைக்கு போகிறபோது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அழுதுட்டு வந்தேன் அப்படி. அப்புறம் ஏமா அழுகிறேன்னு கேட்டகாட்டி மாதிரி, அப்பா வீட்டு விட்டு வெளியே போயிட்டாருங்கண்ணா, நேற்று நைட்டு போனாரு, எங்கே இருக்காருன்னு தெரியலிங்க அப்படின்னு சொன்ன அப்படி. அப்புறம் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னாடிக்கு எங்கள் முதலாளி தான் இங்கே போக சொன்னாருங்க கோயிலில், சாமி இருப்பா சாமி பார்த்து கேட்க சொன்னாருங்க அப்படின்னு. சாமி அப்போ கோயில் இல்லைங்க. நான் ஃபோன் பண்ணி சாமி கிட்ட கேட்டேன் நான். சாமி என்ன சொன்னாரு, பேர் ஊரெல்லாம் கேட்டுட்டு இது மாதிரி வந்து அவருக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் டைம் சரியில்லாமல் இருக்கு, நேரம் முடிகிற டைம் இருக்கு, நல்ல வேலை முன்னாடியே வந்துட்டீங்க, அவர் வந்து தற்கொலை பண்ற எண்ணத்துல வீட்டு விட்டு வெளியே போய்க்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. சாமி என்ன பண்ணலாம்னு கேட்டேன் நான்.
நமக்கு ஊருக்கு வடக்கே ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குது, ஆத்து பக்கத்துல தான் போயிட்டு இருக்காரு. நீங்க எவ்வளவு சீக்கிரம் போய் முடிச்சு காப்பாற்ற முடியுமோ நீங்க காப்பாத்திக்கன்னு சொன்னார் அவரு. டக்குன்னு இவங்க வந்து சொந்தக்காரர் மூலியமா சொல்லிவிட்டு பண்ணாரி கோயில சாமி கும்பிட்டுட்டு பவானிசாகர் டேம் பக்கத்துல ஆறுல அவர் போயிட்டு இருக்காரு. இவங்க போய் பிடிச்சி ஆளை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டாங்க. இது வந்து அவன் சாமி சொல்லி அவங்க கூட்டிட்டு வந்து அவங்க நேரில் எங்கிட்ட சொல்ற போது எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் மெய் செலுத்து போச்சு. நான் அப்புறம் சாமி கூட்டி சொன்ன மாதிரி வந்துட்டு சொன்னங்காட்டி சரி கூட்டிட்டு நீங்க வாங்க அப்படின்னு மறுபடியும் கூட்டிட்டு வர சொல்லி அவருக்கு சில கோயிலுக்கு போக சொல்லி பரிகாரம் பண்ண சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இது வந்து சாமி மூலியமா நான் கேள்விப்பட்ட மிகப்பெரிய ஒரு மிராக்கல் இதுங்க. அடுத்து இவங்க பேசுறாங்க. இவங்க பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இவங்களால பேசவே முடியல. அவ்வளோ அழுக. அவங்க சொல்லும்போது அவ்வளோ அழுகுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கஷ்டத்துல இருந்து ஐயா எப்படி மீட்டு கொண்டு வந்திருப்பாருங்கிறத இவங்க அழுகையில இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் 2008ல இருந்து இங்க வரேங்க ஐயா பாக்குறதுக்கு. 2008ல எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஒரு சைடு ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாம போயிடுச்சு, கண்ணு இதெல்லாம். ஐயாட்ட வந்து பார்க்கும்போது ஐயா வந்து கோயிலுக்கு போக சொன்னாரு. சரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். டாக்டர்கிட்ட போனாலும் ஐயா சொல்றதே என்னவோ அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். 2008 சிவராத்திரி அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஐயாவை பார்க்க வந்தாங்க. நான் 0க்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஐயா கிட்ட வந்திருக்கேன். இப்ப இருக்கிற இதை வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். அடுத்தது எனக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப சிரமமா போய் இருப்பேங்கிற கண்டிஷனே இல்லாம அவரோட இதுல இந்த அளவுக்கு இருக்கிறேங்கிறது வந்து நான் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு செயல். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க. அந்த அளவுக்கான ஒரு லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க வீட்டுல எல்லாமே ஐயா தான். அவர் சொல்றத மட்டும்தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அவரோட இதுல நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். எனக்கு இதுக்கு மேல சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கான லைஃப் நான் வாழ்ந்திருக்கிறேன். இப்ப நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னாவே அது ஐயாவோட அருள் தாங்க. அந்த அளவுக்கான இது அவர்கிட்ட நான் இது பண்ணி இருக்கேன். சுத்தமா 0க்கு போய் இப்படி இருக்கிறேங்கிறது வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது மட்டும் இல்லைங்க. இன்னும் நிறைய தம்பதிகள் வந்திருக்காங்க. அவங்களும் என்ன சொல்றாங்கன்றத நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐயா வந்து இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல போறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற சில பேருக்கும் அவர் சில குறிப்புகள் சொல்லியிருக்காரு. அது நீங்களாவும் இருக்கலாம். அது என்னங்கிறத தொடர்ந்து பாருங்க. இவங்க பேசுறத நீங்க பார்த்துட்டு இருந்திருக்கேன். நான் அன்னூர்ல ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேங்க. அதுல இந்த 15 வருஷம் அனுபவத்துல 2-3 டைம் லேபர் ப்ராப்ளம் வந்துட்டே இருந்தது. ஐயா கிட்ட வந்து சொல்றேன், ஐயா அந்த மாதிரி ஆளுகளே நிக்க மாட்டேங்குது ஐயா அப்படின்னு சொன்னோன்னே ஐயா வந்து 2 கோயில் சொல்றாரு. 2 பக்கம் போயிட்டு வந்தேன். அது மிக சிறப்பா அதுல இருந்து எனக்கு ஆள் ப்ராப்ளமே இல்லாம இருக்குது. இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி எங்க ஊர்ல பழனியாண்டவர் கோயில் ஒன்று இருந்தது. அந்த சாமி வந்து ஆரம்பிச்சு கொடுத்தாருங்க. அது மிக சிறப்பா போயிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம். ஐயா எனக்கு ஒரு 9 வருஷமா தெரியுங்க. ஒரு பெரிய சிக்கல்ல வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவர் ஃப்ரெண்டுக்காக கேட்க வந்தாருங்க. அப்ப வந்து உன் குடும்பத்துல இருக்கிறது மிகப்பெரிய சொத்தை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால என் கணவர் என்னை அழைச்சிட்டு வந்தாரு. ஒரு பெரிய சந்தர்ப்பத்துல இருந்து ஐயா தான் எங்களை மீட்டெடுத்து வந்தாரு. என்ன பர்டிகுலரா அதுக்கு வந்து வாழ்க்கை முழுக்க நான் நன்றி செலுத்தணும் ஐயாவுக்கு. ஐயா கிட்ட வந்ததுல இருந்து வாழ்க்கையே வேற மாதிரி மாறிடுச்சுங்க. மெயினா வந்து எனக்கும் தெய்வத்துக்குமான அந்த கனெக்டிவிட்டிங்கிறது அவ்வளோ நல்லா இருக்கு. ஒரு கோயிலுக்கு போனாலோ இல்ல பூஜை ரூம்ல நான் சாமி கும்பிட்டாலோ அந்த தெய்வத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. அப்புறம் குடும்பத்திலே ஆகட்டும், தனிப்பட்ட முறையிலே ஆகட்டும், ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியாம ஒரு சந்தர்ப்பம் இருந்ததுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பா 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ வந்து ஐயாவை பார்த்து போனாலே அதுக்கான தெளிவு கிடைச்சிடும். இன்ன வரைக்கும் இந்த 9 வருஷமா எங்க வாழ்க்கை அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. இப்போ பொண்ணு படிப்பு, பொண்ணு கல்யாணம், அதுக்கான வழிகாட்டுதலாவும் ஐயா தான் இருந்திருக்காருங்க. எல்லா விதத்துலயும் ஐயா வந்து எங்களுக்கு வந்து ஒரு வெல்விஷரா, காட்ஃபாதரா, எல்லா விதத்துலயுமே நம்ம வந்து இதுதான் பிரச்சனைன்னு சொல்லவே வேண்டாம். ஐயாவை நினைச்சிட்டு ஐயா கிட்ட வந்தாலே போதும், இதுக்காக தான் நீ வந்திருக்க, இது இப்படி அப்படின்னு தெளிவு பண்ணி அனுப்பிச்சுட்டுருவாருங்க. அதை பண்ணாலே வாழ்க்கை வந்து கிளியர் ஆயிடுங்க. ஐயாவை பார்த்துட்டு போனாலே வாழ்க்கை ஒரு தண்ணி வந்து எந்த தடையும் இல்லாம ஓடுற மாதிரி ரொம்ப கிளியரா இருக்கும் வாழ்க்கை.
ஐயா வந்து நிறைய குடும்பத்துக்கு வழிகாட்டுதலா இருக்காரு. இனிமேலும் இருக்கணும். அவரும் அவர் குடும்பமும் நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல இதோட இருக்கணுங்க. இதுதான் நானும் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். என்ன மாதிரி நிறைய பேர் வரணும், ஐயாவால பயன் அடையணும். அதுதான் என்னோட வேண்டுதலுங்க. தேங்க்யூ. நாங்க இங்க வரும்போது என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகளை நாங்க இருந்தோங்கிறது எங்களுக்கு தெரியாது. வாழ்க்கையினாலே அது என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கான சூழ்நிலைகளை தான் நாங்க சந்திக்க வந்தோம். அதுக்கப்புறம் பல மாற்றங்கள். இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கோம்னா அவங்க ஆசீர்வாதம் தான். பணம் பொருள் அப்படிங்கிறத விட நாங்க அடைஞ்ச இன்பங்கள் வேற மாதிரி. எங்களுக்கு சுவாமி அப்படிங்கிறவங்களுடைய அருள் நம்மகிட்ட எப்படி இருக்குங்கிறது அவங்க மூலியமா தான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அது எங்க வாழ்க்கையில எங்களுக்கு பெரிய ஒரு பயனை கொடுத்துருக்கு. இந்த பயனை இன்னைக்கு நாங்க முழுசா அனுபவிச்சுட்டு இருக்கோம்னா அது அவரு ஆசீர்வாதம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம். அதை தவிர்த்து வேற ஒன்றும் தெரியாது. அது சுவாமி எப்படி அவங்க என்ன நமக்கு இது பண்றாங்கங்கிறது அவங்க எங்களுக்கு புரிய வச்சாரு. அது மாதிரி முன்னோர்களை பத்தி எங்களுக்கு பெருசான அனுபவங்களே இல்லை. முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, முன்னோர்களோட வழிபாடுகள் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே புரியாத ஒரு பொருளா தான் இருந்தது. இது எல்லாமே அவங்கதான் எங்களுக்கு காமிச்சு கொடுத்தாங்க. அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. சந்தோஷமான ஒரு இடத்துல நாங்க வந்திருக்கோம். அதுக்கு என்னைக்கோ அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் காரணங்க. நாங்க 2016 வந்தோம். வந்தபோதே அன்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு கையெழுத்து ஆகுதுன்னு ஐயா சொன்னாரு. அந்த கையெழுத்தே டிமான்ஸ்ட்ரேஷன் தான். மோடி எழுதுறத காலையில எங்களுக்கு 9 மணிக்கு தகவல் சொல்லிட்டாரு. அவருடைய அழகே இப்போ நடந்ததை விட ஃபியூச்சர் பத்தி கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணிடுவார். 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கிறதுங்கிறது தெளிவா சொல்லிடுவார். நாங்க ஒரு வீடு கட்டுவீங்க, பாப்பா இப்படி இருப்பாங்க, பாப்பாவோட எக்ஸாம் ரிசல்ட் இப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிளியரா சொல்லிடுவார். கரெக்டா 100க்கு 4 மார்க் கம்மின்னு சொன்னாரு. அதே மாதிரி 96 தான் வாங்கினா. அதே 10th வாங்குவா அப்படின்னு சொன்னா 7th தான் வாங்கினார். அவர் சொல்றது எல்லாமே ஃபியூச்சர் பத்தி தான் மெயினா இருக்கும். நம்ம இங்க வரதே இப்போதைக்கு பிரச்சனையை விட ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கறது கிளியராவே சொல்லிடுவார். அதுக்குண்டான சொல்யூஷனும் சொல்லிடுவார். ஐயாமான ஒரு மகானை யாருமே பார்த்திருக்க முடியாது. என் லைஃப்ல 39 ஆகுது. 39ல இவர் மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு அம்மா அப்பா இருந்தா என்ன செய்வாங்களோ அதை விட அதிகமா சுவாமி நம்ம நேர்ல எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி ஐயாட்ட நேர்ல பேசலாம். 4 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்துல ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி மன கஷ்டம், ரொம்ப சிக்கலா என்ன பண்றதுனே தெரியாம இருந்தோம். நம்ம மாப்பிள்ளை ஐயாவை காமிச்சாங்க. ஐயாவை பார்த்தோம். நிறைய கோயில்களுக்கு போக சொன்னாங்க. சில வழிபாடுகளை மாத்தி பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா எல்லா சிக்கல்களும் தீர்ந்து ஒரு நிறைவா நிம்மதியா இருக்கிறோம்ங்க. இப்ப எந்த ஒரு பிரச்சனையினாலும் ஐயா கிட்ட கேட்காம நாங்க செஞ்சுக்கிறது இல்லை. பசங்களுடைய படிப்போ, தொழில் விருத்தி, மற்ற எந்த பிரச்சனைகளுக்குமே உடல் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஐயாவை கேட்டு கேட்டு செய்யறோம். ஐயா ஒரு நல்ல வழிகாட்டாரு. ஐயா என்ன சொல்றாரோ அதை நாங்க மறுக்காம செய்யறோம். ஐயா நாங்க ஒரு கடவுள்னா அது ஐயா தான் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு காமிக்கிறாரு. ரொம்ப திருப்தியா இருக்காரு. ஐயா நெடுவழி ஐயாவுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கணும். ஐயா ரொம்ப நாள் நல்லா சந்தோஷமா எங்களை வச்சிருக்கணும்னு வேண்டிக்கிறேன். 2024 எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போச்சுங்க. டாக்டர்கிட்ட எல்லாம் போயிட்டு இங்க வரும்போது ஐயா கேட்டாரு, அந்த மாதிரி உனக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கு தெரியுதான்னு கேட்டாருங்க. இப்போ எனக்கு அழுதனுங்க. ஏன்னா அம்மா அப்பா 2 பேர் இல்ல, என்ன இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுங்க. அப்ப ஐயா சொன்ன தீர்வு எனக்கு இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் ஐயா தானுங்க. ஏன்னா நான் இந்த சூழ்நிலையில இப்படி உட்கார்ந்து உங்ககிட்ட பேசுறேன்னே ஐயா இல்லைன்னா நான் இல்லைங்க. எனக்கு கடவுளை நம்பிட்டு இருப்பேனுங்க. என்ன நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறேன்னு போது அந்த ரூபத்துல ஐயா வந்தது எனக்கு சிறப்பா இருந்துச்சுங்க. என் குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டியா இருக்கிறாருங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கு நான் ஐயாவை மறக்காம இதே மாதிரி அவரோட இதை கேட்டு நான் நடந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வணக்கம். வணக்கம். என் பேரு சாந்தி. பெரிய நாயக்கன் பாளையத்துல இருக்கோம். நாங்க ஐயாவை பாக்குறதுக்கு 25 வருஷமா வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் அவரோட அருள்வாக்கு தான் எங்களுக்கு துணையா இருந்திருக்கு. நாங்க ரொம்ப 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 கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க அதுல இருந்து மீண்டு இன்னைக்கு நல்லபடியா இருக்கோம். எங்களுக்கு அவினாசி ஐயா, சித்தர் ஐயா தான் எங்களுக்கு எல்லாமே. ஐயா பார்க்க வருவோம், என்ன கேட்கறதுன்னு தெரியாதுங்க. அப்புறம் அவரா எங்களை கேட்பாரு. அப்போதான் எங்களுக்கே புரியும், சரி என்னடா நம்ம எப்படி நம்மளுக்கு என்ன நடக்குது என்னங்கிறது தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா தான் சொல்லுவாரு. ஏதாவது இந்த கோயிலுக்கு போறது தான் கரெக்டா சொல்லிட்டு இருப்பாரு. மந்திரம் பண்றது, இந்த பூஜை பண்றது, இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாரு. எந்த செலவுமே சொல்ல மாட்டாருங்க. அவர் கேட்கும் போதுதான் நமக்கே புரியும், ஐயோ இந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குமா நமக்கு
சரி எந்த கோயிலுக்கு போங்க இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாரு. அதை நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் ரிசல்ட் எங்களுக்கே தெரியாமல் அது அந்த மாதிரி நடக்கும். எதையுமே கேட்க மாட்டேன். நான் அந்த மாதிரி தான் கேட்காமையே தான் இருப்பேங்க. ஆனால் ஒவ்வொரு நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நல்லது நடக்கும்போது நாங்கள் யோசிப்போம். எந்த ஒரு காரியம்னாலும் அவர் கேட்காம பண்ண போகிறதில்ல நாங்கள். அது நாங்கள் வந்து கேட்டுட்டு தான் பண்ணுவோம். ஏன்னா அது அப்படியே மாறிட்டோம் நாங்கள். எங்களுக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ ஒன்று சொல்லுவார், நம்மளும் ஒரு பாதி கேட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நடக்க நடக்க எங்களுக்கு வந்து இது எல்லாமே முழுசாக இப்படி தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்தாச்சு. எங்களோட முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய காரணம் ஐயா தான். ஏன்னா என்னோட வளர்ச்சி நல்லாவே தெரியுங்க. நான் ரொம்ப சிம்பிளாக இருந்தவன் தான். அப்படியே வளர்ந்துட்டே இருக்கேன் நான். அது நான் வந்து உணர்றேன். பட் அது நம்ம வெளியே பெருசாக சொல்ல முடியல. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இதுவுமே பாதிப்பாகிற மாதிரியோ, இல்லை ஒரு பூஜையோ, எங்கேயாவது அந்த பண்ணுறது, இது பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாருங்க. ஒரு நீ எங்கேயோ ஒரு கோயில் இருக்கும். எனக்கு சொல்லியிருக்காரு. அந்த கோயிலுக்கு யாருமே போனதில்லை. எங்களை சார்ந்தவங்க யாருக்குமே தெரியாது. ஆனால் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கு. ஆனால் அதை வந்து சொல்லியிருக்காரு. நான் அதுக்கு பின்னாடி போய் உணர்ந்தேன். அது அந்த மாதிரி தான் இருக்குங்க. அவரும் போனது கிடையாது. ஆனால் அது அதனோட அருள் தான், அருள் வாக்கு தான் அது. சித்தர் ஐயா அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஒரு எப்படிங்க எல்லாமே, அதாவது உண்மையா நடக்கிறது வந்து அப்படியே சொல்ற, அதுதான் நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்குது. ரிசல்ட் தான் எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டுங்க. அப்புறம் எந்த ஒரு ஆரோக்கிய கேடு எது நடந்தாலுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனா இங்க வரும்போது தான் தெரியும். ஆமா, நம்ம தான் உணர்வோம். அப்புறம் சரி ரைட்டு, ஆமா கரெக்டு தான், நம்ம இதை பண்ணா சரியாகும் அப்படின்னு எலுமிச்சம்பழம் கொடுப்பாருங்க. பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தா அது மட்டும்தான். மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இருக்காதுங்க. எங்களோட முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய காரணம் ஐயா. பாத்தீங்களா எத்தனை பேரு எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க. இத்தனை குடும்பத்தையும் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய குடும்பத்தை ஐயா அவரோட அருளால, அவரோட அருள் வாக்கால இன்னைக்கு வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் நம்ம போய் அவரை பத்தி நம்ம வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். அவரு வந்து இந்த உலக மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, கைலாயம் இருக்கு இல்லையா, அந்த கைலாயத்துல பனி புயல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 18 மாசத்துல இது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து நான் சொல்றதை விட நீங்க ஆவலா எதிர்பார்க்கிற அந்த சித்தர் ஐயாவே சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியும். கைலாயம் பனி உருகி வரும். கைலாயத்தில் மிகப்பெரிய ஒரு பனி புயல் வந்து தாக்கும். பனிப்புயல் தாக்கும் இது நிறைய உயிர் சேதங்கள் ஆகுவதை விட பொருள் சேதங்கள், மனவேதனைகள் உண்டாகும். காரணம் சுற்றுச்சூழ்நிலை அவர்கள் சரியாக பயன்படுத்தினால் பனி புயல் வருகிறது. கங்கை கோபம் கொண்டு எழுவாள். கங்கா கோபம் கொண்டு எழும்போது நிறைய கால்நடைகள், நிறைய ஜீவராசிகள் மரணத்தை நோக்கி நடக்கும். அப்புறம் அதே 18 மாசத்துல அட்லாண்டிக் ஓஷியன் அப்படிங்கிற வந்து அந்த இடத்துல ஒரு எர்த் குவாக் வரும். அதனால வந்து சில நாடுகள் பாதிக்கும்ன்றத இவர் முன்கூட்டியே எச்சரிக்கிறாரு. சோ அட்லாண்டிக் ஏரியால இருக்கிற, அட்லாண்டிக் ஓஷியனை சுத்தி இருக்கிற நாடுகள், மக்கள் யாரா இருந்தாலும் இன்னும் 18 மாசத்துல நடக்க போற இந்த அசம்பாவிதத்தை தடுக்கிறதுக்கு இந்த நியூஸ் ஐயா உங்களுக்கு சொல்றாரு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க காப்பாத்திக்க ட்ரை பண்ணுங்க. நம்ம அட்லாண்டிக்காவும் இந்து மகாசமுத்திரமும் ஒரு பெரிய எர்த்குயிக்கை, நில அதிர்வை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது நிச்சயமாக நடந்தே தீரும். அது நான் சொன்ன ஒரு 18 மாதத்தில் நடந்தே தீரும். இதனால் பாதிப்பது மிகப்பெரிய 3 நாடுகள் பாதிக்கும். அதாவது இந்த உலகத்துல நடக்க போற விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லலாம். ஆனா லைவா இந்த வீடியோ என்னைக்கு வரும்னு தெரியாது. ஆனாலும் இந்த வீடியோ பாக்குற அன்னைக்கு இத ஒருத்தர் பாப்பாரு, அவருக்கு கேன்சர் இருக்கு அப்படிங்கிறத ஊரோட சொல்றாரு. அந்த அதிசயத்தை நீங்களே பார்த்துட்டு வாங்க. இத பார்த்ததுக்கு அப்புறம் அது நீங்களா இருந்தா அவருக்கு கால் பண்ணி பேசி உங்களோட நோயை நீங்க குணப்படுத்திக்கலாம். இப்போ ஒரு கேன்சர்ல ரொம்ப சிரமப்பட்டு அழுதுட்டு இருக்கிறவர் திண்டிவனம் பகுதியில அவ்வளவு சில மிராக்கள் ஒரு மருத்துவத்துல குணமடைவார். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம், பரமஹம்சரை பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். பெரிய ஞானி. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல யாருக்குமே, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல படிச்சதோட சரி பெருசா யாரும் பார்த்திருக்க முடியாது. நமக்கு முன்னாடி ஜெனரேஷன் அவரை பத்தி பார்த்திருப்பாங்க எல்லாருமே. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தரை இனிமேலும் ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறது, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பரமஹம்சர் மீண்டும் ரீபர்த் ஆகிறார், உயிர் தெழுகிறார்.
அப்படிங்கறத ஐயா ஊரோட சொல்லியிருக்காரு. அதுவும் வருஷத்தோட சொல்றாரு. அதை நீங்களே பார்த்துட்டு வாங்களேன். பரமஹம்சர் மீண்டும் தோன்றுவார் என்றால் எப்படி தோன்றுவார் என்று எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கும். 2027 கடைசி 28 ஆரம்பத்தில் பரமஹம்சர் உதிப்பார். அதே ஊரில் இருப்பார். பெரியவர், ஞானி அவர், மகானாவார். எல்லாத்தையும் மாற்றி படைப்பார். அவர் எல்லாத்துக்கும் தெரியும். காளி உபதேசம், காளி பேசுவார். ஊருக்கே தெரியும், வருவார். அந்த சமயத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் வரும்போது அவர் அவதரிப்பார். இது இந்தியாவில் நடந்தே தீரும். இதுக்கு வடக்கு மாகாணத்தில் நடந்தே தீரும். காளி அவதாரத்தில் வருவார். ஏழ்மையான குடத்தில் பிரமத்தில் வருவார். அறிவு, ஞானம் சேர்ந்து வந்து உலகத்தையே தன் கையில் வசப்படுத்துவார். அப்புறங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து முருகன் வழிபாடுல நம்ம போய்கிட்டு இருக்கோம். முருகன் 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 எல்லாமே முருகன் தான். இந்த பக்கம் திரும்பினாலும் முருகன் தான். அப்படிங்கிறப்போ நம்ம அறுபடை வீடுகளுக்கும் போவோம். கண்டிப்பா போவோம். அப்படி நம்ம வந்து போற இடம் வந்து பழனி. பழனியில வந்து நமக்கு ஞாபகம் வருது என்னன்னா, ஒண்ணு வந்து தண்டாயுதபாணியும் போகரும் தான். ஆனா ஐயா ஒண்ணு சொல்றாரு, இவங்க போகர் மட்டும்தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னும் 2 சித்தர் சேர்ந்ததுதான் பழனி மலை அப்படிங்கறத சொல்றப்போ ஒரு விஷயம் நமக்கு வந்து புதுசா தெரிய வருது. அந்த 2 சித்தர்கள் யாருங்கிறத ஐயாவே சொல்றாரு. நீங்க கேட்டுக்கங்க. இப்ப அதிகமா முருகன் வழிபாடு எல்லாம் முருகா 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 என்று சொல்வதற்கு அகஸ்தியர் மாமுனியும் வருகிறார், போகரும் வருகிறார், கொங்கணரும் வருகிறார். முருகா முருகா என்று ஜாதிய மதமற்று எல்லாரும் செல்கிறார்கள். அதிகமா ஆட்கொள்கிறார்கள். இறைவனை நாடுகிறார்கள். அது செந்தூர் ஆண்டவனை அதிகமா நாடுகிறார்கள். செந்தூர் ஆண்டவன் அருள் வந்தால் எல்லாமே கிடைக்கும் என்று நாடுகிறார்கள். பழனி என்கிறது போகர் என்று மட்டும்தான் தெரியும். புலிப்பாணி சித்தர் இருக்கிறார், அழுக்கு சுவாமிகள் இருக்கிறார். இது மூவரும் சேர்ந்துதான் பழனி மலை முருகன். சித்தர்கள் வழிபாடுல இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீக வழிபாடுல இருக்கிறவங்களுக்குமே வந்து ஒரு விஷயம் தெரியும். அது என்ன அப்படின்னா, கோடி சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த கோடி சுவாமிகளை வழிபடாத செலிபிரிட்டிஸே கிடையாது. இன்னைக்கு முன்னணி நட்சத்திரங்களா இருக்கிற அத்தனை பேரும் கோடி சுவாமிகளை வந்து வழிபட்டுட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கோடி சுவாமிகள் தான் இவரோட குரு. இது சூட்சமம் சொல்லிக் கொடுத்தவர் மகான் என் குருநாதர் கோடிசாமி அவர்கள். 1978 1994 வரைக்கும் அவர் தொடர்பு உண்டு அவருக்கு. அவர்கிட்ட போனா மிட்டாய், ஒரு அம்மா வந்து முஸ்லீம் அம்மா நான்வெஜ் கொண்டு வருவாங்க. அதை சாப்பிடாம அனுப்ப மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு பைக்கும். அவர் படுக்கையர்கள் படிக்கத்த முதல் ஆள் நானாக தான் இருக்கும். மற்ற யாருமே இல்லை. எங்கூட இருக்குன்னு சொன்னார். அப்ப எனக்கு தெரியல. இப்போ உணர்கிறேன். அவரோட எச்சிலும் அந்த வார்த்தையும் தான் என்னைய இந்த அளவுக்கு ஆட்கொள்றது என்று. அடுத்துங்க, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருல, அதே மாதிரி இன்னைக்கு வந்து திருநெல்வேலி, மதுரை இது 2லயும் இருக்கிறவங்களுக்கான கஷ்டங்களையும் அவங்க என்ன பண்ணணுங்கிறதையும் இவர் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நீங்க தான் அப்படின்னா அவருக்கு கால் பண்ணி பேசி உங்களோட நோயை தீர்த்துக்குங்க. உங்களோட வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை போக்கிக்குங்க. சித்தரையா உங்களுக்காக இருக்காரு, பாருங்க. மீனாட்சி ரொம்ப பிடிக்கும். அம்மா மாறன் மீனாட்சி அங்கேயே இருக்காங்க. அவருக்கும் புற்றுநோய், தீராத புற்றுநோய், வயிற்று வலி, அதுவும் குணமாக இருக்கு. என்னை கூப்பிடுவார், கேட்பிடுவார், அதுவும் குணமாகிவிடும். வயிற்று வலி 3rd பொசிஷன்ல இருக்கார், அதுவும் குணப்படுத்திடலாம். மதுரை, திருநெல்வேலியில தலைபாரம், உபாதைகள், நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மருந்து பார்த்தீங்கன்னா ஒரே மருந்து, உப்பும் எலுமிச்சம்பழத்தோட சர்க்கரையும் போட்டு குடிச்சா இந்த கூறும் நிறைய இருக்கு அவங்களுக்கு. இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம், நிறைய பேர் பேசுனாங்க. இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, ஐயாவை பார்க்கணும்னா சில புரோட்டோகால் இருக்கு. இவர் சாதாரண மனுஷனா இருந்தா நோ புரோட்டோகால், ஓகேவா, புரோட்டோகால் நீடட் இல்ல. ஆனா ஐயாக்குள்ள தெய்வங்களும் சித்தர்களும் வர்றதுனால நாம சில விஷயங்களை பின்பற்றியே ஆக வேண்டும். அது என்னங்கிறத ஐயா சொல்றாரு. அதை கேட்டுக்குங்க, நோட் பண்ணிக்கங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஐயாவை போய் பார்த்து உங்க வாழ்க்கையை மாத்திக்கோங்க.
நான்வெஜ் சாப்பிட்டா முட்டை சாப்பிட்டு 5 நாளைக்கு என்கிட்ட பேசக்கூடாது, வரக்கூடாது. எலவே சேரும், ஹாஸ்பிட்டல், குழந்தை வர்றது, கருப்பு. 16க்கு போனால் 12 டேஸ் என்கிட்ட வரக்கூடாது. வீட்டில் ஏதாச்சும் பெண்கள் சுத்தம் இல்லாமல் இருந்தால் வந்துட்டு போகணும், 7 நாளைக்கு வரக்கூடாது. இது கரெக்டாக இருந்ததுன்னா நிச்சயமாக 100க்கு 200% காப்பாற்றி விட்டுருவேன். சித்தர்கள் வழிபாடு அப்படிங்கிறது சித்தர்கள் யாரு அப்படின்னா தெய்வங்களோட பிரதிநிதின்னு சொல்லலாம். தெய்வங்களை நம்ம நேரா பேச முடியாது. ஆனா சித்தர்கள் கிட்ட சொன்னா இவன் அப்படி பண்ணியிருக்கான், நம்ம பையன்தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சித்தர்கள் நம்ம கூட கனெக்ட் ஆவாங்க. அப்படிப்பட்ட சித்தர்கள் வழிபாடை செய்ய 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 உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மை. அந்த உண்மையை வந்து ஐயா வாயால சொல்லும் போது அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி உங்களோட வாழ்க்கையை மாத்துங்க. உண்மையாவே சித்தர்கள் வழிபாடு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. அனுதினம் வணங்குற கோடிசாமியும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், பாலசுப்ரமணியங்கிற நிர்வாணசாமி தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுன்னு தெரியல. கசவனம்பட்டி அவரும் சரி. அவர் வந்து 1964-70 நினைக்கிற பார்த்துருக்கேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் வர நிர்வாணம் சிகரெட்டு தான் குடிச்சிட்டு இருப்பார். வேற இன்னுமே அந்த கோயில் இருக்குது, கசனம்பட்டியில் சிகரெட்டை தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. அவரும் சரி. யார் அவருக்கு மானசையும் வணங்குறோம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அவர் பாட்டுக்கு. இதை பார்க்குறவங்க சித்தர்கள் வழிபாடு எவ்வளோ சீக்கிரம் பண்ணியோ அந்த அளவுக்கு நல்லதாகும். இறைவனுக்கு மேல் சித்தர்கள் கண்டிப்பாக பண்ணுவாங்க, நிச்சயமாக பண்ணுவாங்க. இதில் மாற்றமே இல்லை. சரி, இப்போ ஓவராலா நம்ம சித்தர் ஐயாவை பத்தி பார்த்துட்டோம். அவர்கிட்ட பயன்பெற்றவங்களை பத்தி பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு காணொலியை உங்களுக்கு நான் கொடுத்ததுல. இப்போ இந்த வீடியோக்கு கீழே சித்தரையாவோட நம்பர் போய்கிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. அவர் சொன்ன விஷயங்களை புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்க, அவரை போய் பாருங்க, உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். இப்படி ஒரு சித்தரை நான் பார்த்துட்டு வந்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கும் சில குறிப்புகள் சொல்லியிருக்காரு. அந்த குறிப்புகளை செஞ்சு நான் வந்து மேல வர போறேன். என்னையும் வந்து பார்த்தசாரதி பெருமாளை பார்த்துட்டு வர சொல்லியிருக்காரு. சோ அவரை போய் நான் பார்க்க போறேன். பார்த்துட்டு வந்துட்டு இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. வணக்கம்.